சிங்கப்பூர், மலேசியா போன்ற இடங்கள். அங்க எந்த டைம் நல்ல எந்த டைம் போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரோம். இங்க துயரம் இது வைக்கிறது, மழை வைக்கிறது, மைக்ரோ பினான்ஸ் லோன் எடுக்கிறத படுத்தல. அது எனக்கு தெரியல. 35% மேற்பட்ட வட்டி தான் இந்த நிதி நிறுவனங்கள் கடனும் இந்த நகை அடக்கக்கூடிய விஷயங்கள். கோயிலுக்கு போறதோ பூசைகள்ல கலந்து கொள்றதோ ஆன்மீக வாழ்க்கையை அணுக முடியாது. ஆன்மீக மட்டத்துக்கு அனைவரையும் இன்றைய வடக்கு பிரதேச செயலகத்தின் சமுர்த்தி மற்றும் மகளிர் அபிவிருத்தி பிரிவு நடாத்துகின்ற சர்வதேச மகளிர் தின நிகழ்வுகளோடு இணைக்கின்றது சைவமும் தமிழும் யூடியூப் தளம். எமது தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாத நேர்கள் அதனை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு உங்களுடைய நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். மறவாது பெல் பட்டனை ஆக்டிவேட் செய்து கொள்வதன் மூலம் இது போன்ற காணொலிகளை நீங்கள் உடனுக்குடன் காணக்கூடியதாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு உங்களை நேரடியாக காணொலிக்குள் அழைத்து செல்கின்றோம். பெண்கள் எதிர்கொள்கின்ற இணையதள கடன் மற்றும் கடன் வசதிகள் மற்றும் டிஜிட்டல் மயமான காலத்தினால் ஏற்படும் பாதிப்புகள், இழப்புகள், குறிப்பாக பெண்களுக்கு ஏற்படுகின்ற பாதிப்புகள் தொடர்பாக எங்களுடைய பிரதம அதிதி எங்களுடைய வடக்கு பிரதேச செயலாளர் திரு டிஜி அதிசயராஜ் அவர்கள் சர்வதேச மகளிர் தினத்தை அனுஷ்டித்துக் கொண்டிருக்கிறார். அதை கொண்டாடி கொண்டிருக்கின்ற மகளிர் அனைவருக்கும் என்னுடைய மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த கொண்டாட்டம் அனுஷ்டிப்பது இன்னொரு பிரச்சனை ஒன்று எனக்கு சரியான தெரியல. சிலர் சொல்லுவாங்க அனுஷ்டிக்கிற நேரத்தில் கொண்டாடுவாங்க, இன்னொன்று ரெண்டையும் ஏற்றுக்கொள்ளுங்க. இங்கு எனக்கு உங்களுடன் கலந்துரையாடுவதற்காக வழங்கப்பட்ட தலைப்பு இணையதள கடன் வசதிகளின் பயங்கரமான நிலை மற்றும் டிஜிட்டல் மயமான திரைகளில் காலத்தினை கடத்துவதன் பாதிப்புகளும் இழப்புகளும் தொடர்பில் பெண்களை விழிப்பூட்டுதல். மிக முக்கியமான தலைப்பு. முதலாவதாக இங்கு பெண்கள் தொடர்பாக நான் சில விடயங்களினுடைய கருத்துக்களை, தனிப்பட்ட கருத்தை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். பெண்கள் இல்லாமல் ஆண்கள் இல்லை, பெண்கள் இல்லாமல் உலகமே இல்லை என்றுதான் என்னுடைய கருத்து. பெண்களை இறைவன் மிகவும் ஒரு விஷேடத்துவம் வாய்ந்த அம்சங்களுடன், பல குணாதிசயங்களுடன், பல சிறப்புகளுடன் படைத்திருப்பதாக நான் நம்புகின்றேன். ஏனென்றால் பெண்களுடைய அந்த அவர்களுடைய பலம், பெண்களுடைய பலம், அவர்களுடைய இயலுமை, அவர்கள் பிரச்சனைகளை கையாளுகின்ற விதம், அவர்கள் அவற்றையெல்லாம் முகாமை செய்கின்ற விதம், அவற்றை தாங்கிக் கொள்கிற விதம், தங்களுக்குள்ளே அந்த பிரச்சனைகளை எல்லாம் தங்களுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகளை சமாளிக்கின்ற விதங்கள், குறிப்பாக அந்த சகிப்புத்தன்மை என்று சொல்லியிருக்கின்றது. தங்களுக்குள்ளே சகித்துக் கொள்வதை போன்ற பல்வேறு விசேட பண்புகளை ஒரு பெண் தன்னகத்தை கொண்டிருக்கின்றார். ஆகவே அந்த அவற்றினூடாகத்தான் இந்த சமூகத்திலே, உலகத்திலே தங்களுக்குரிய அனைத்து சவால்களையும் எதிர்த்து அவற்றில் வெற்றி கொண்டு, என்னை பொறுத்தவரையிலே இன்று பெண்கள் உங்களுடைய அந்த பயணத்திலே அவர்கள் முன்னேற்றகரமான ஒரு நிலைப்பாட்டை கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் நான் கூறுவேன். அது தொடர்பாக நான் மகிழ்ச்சியும் அடைகிறேன். ஏனென்றால் இலங்கையை பொறுத்தளவில் உலகளாவிய ரீதியில் நான் எடுத்துக்கொண்டாலும் கூட பல்வேறு எல்லா துறைகளிலும் இப்பொழுது பெண்களுடைய பங்களிப்பு காணப்படுகின்றது. இலங்கையிலே நாங்கள் விசேடமாக பெண்களுடைய பங்களிப்பை நாங்கள் கூடுதலாக காணலாம். ஏனென்றால் உலகத்திலே முதலாவது தலைவரை கொண்ட ஒரு நாடாக நாங்கள் சாதனை படைத்திருக்கின்றோம். அது மாத்திரமல்ல, இலங்கை வரலாற்றிலே ஜனாதிபதிகள் பெண்கள் இருந்திருக்கின்றார்கள், பிரதமர் இருந்திருக்கின்றார்கள். இன்று கூட எங்களுடைய தற்போதைய பிரதமர் கூட மிகவும் ஒரு ஸ்மார்ட்டான ஒரு பெண் இருப்பதை நாங்கள் தொடர்பாக நாங்கள் பெருமை அடைகின்றோம். அதே போல் அமைச்சரவை எடுத்துக்கொண்டாலும் கூட பெண்கள் தொடர்ச்சியாக அமைச்சரவையில் இடம்பெற்று வருகின்றார்கள். பாராளுமன்றத்தின் அங்கத்துவம் கூட வரலாற்றில் நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது பெண் பாராளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை
கூடிக்கொண்டு அதிகரித்து வருவதை நாம் காணலாம். இந்த பாராளுமன்றத்தில் நினைக்கிறேன் 30க்கு மேற்பட்ட அல்லது தெரியுமே யாருக்கு அதை பெண் எம்பிக்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லி நீங்க தெரிஞ்சு வச்சிருக்க வேணும்னு கேட்டேன். நான் நினைக்கிறேன் 30க்கு மேலே இருக்கணும்னு நினைக்கிறேன். 34 ஐநூறு. ஆகவே நாங்கள் அது ஓரளவுக்கு திருப்திப்படக்கூடிய விஷயம். இருந்தாலும் அதேபோல் அரசு துறை எடுத்துக்கொண்டால் எல்லா இடங்களிலும் பெண்கள் நிரம்பி வழிந்து காணப்படுகின்றார்கள். நான் அண்மையில் ஒரு பேச்சை கேட்டு நாங்கள் ஒரு புள்ளி விவர ரீதியாக சில விடயங்கள் அங்கே முன்வைக்கப்பட்டன. அதில் இலங்கை ஆசிரியர் சேவையிலே 73 அல்லது 74 விதமானவர்கள் பெண் ஆசிரியர்கள் இருப்பதாக நான் அறிந்து கொண்டேன். அது மாத்திரமல்ல, இலங்கையிலே இருக்கின்ற வாக்காளர்களிலே 54 வீதமான வாக்காளர்கள் பெண்களாக இருக்கின்றார்கள். ஆகவே பெண்களுடைய அந்த பங்களிப்பு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு செல்வதை நாங்கள் காணலாம். அத்துடன் இங்கு எங்களுடைய சகோதரி சட்டத்தரணி அவர்களினால் சட்டம் பெண்களுக்காக உருவாக்கப்பட்ட பல சட்ட ஏற்பாடுகள் தொடர்பாக இங்கு கூறப்பட்டது. மிகவும் தெளிவான சுருக்கமான அனைவருக்கு விளங்கக்கூடிய விதத்திலே அவர் அந்த விடயங்களை எங்களுடன் கலந்துரையாடினார்கள். இதிலே என்னுடைய நிலைப்பாடு, என்னுடைய அவதானம்னு சொல்லலாம். பெண்கள் ஒரு கூட்டம் பெண்கள் சரியா, ஒரு கூட்டத்தினர், பெண்களில் ஒரு கூட்டத்தினர் எங்களுக்கு உரிமை வேணும், சுதந்திரம் வேணும், எங்களுடைய உரிமையில் பாதுகாக்கப்பட வேண்டும், இன்னும் சட்டங்கள் எங்களுக்காக வேணும் என்று குரல் கொடுத்து கொண்டு போராடி கொண்டு பஸ்களிலே ஸ்டிக்கர் எல்லாம் ஒட்டிக்கொண்டு திரிகிறார்கள். ஆர்ப்பாட்டங்கள், பேரணிகள், வீதி நாடகங்கள். ஸ்டிக்கரை முன்னே கொட்டுறாங்க, ஸ்டிக்கரை கொண்டு சிரிப்பு வந்துருங்க காலையில. பரவாயில்ல, ஒட்டுங்க, அது வேறு. அந்த வரைக்கும் சில பெண்ணிய செயற்பாட்டாளர்கள் தங்களுக்கான உரிமைகளையும் சுதந்திரத்தையும் வெல்வதற்கும் மென்மேலும் அவற்றை அதிகரித்துக் கொள்வதற்கும் போராடி வருகின்றார்கள். ஆனால் ஏற்கனவே அவர்களுடைய போராட்டத்தின் பயனாகவோ அல்லது தாமாகவோ சில கூடுதலான சட்ட ஏற்பாடுகள், ஓரளவுக்கு போதுமான அளவிற்கான சட்ட ஏற்பாடுகள் காணப்படுகின்றன. அவற்றை நாம் அந்த வாய்ப்புகளை அல்லது அந்த எங்களுக்காக உருவாக்கப்பட்ட அந்த சட்ட ஏற்பாடுகளையும் ஏனைய ஏற்பாடுகளையும் நாங்கள் எந்த அளவுக்கு பயன்படுத்துகின்றோம் என்று நாங்கள் அனைவரும் ஒரு என்ன சொல்றது மதிப்பீடு ஒன்று கட்டாயம் செய்யணும். இப்ப நாங்க நாங்க முழுமையாக பயன்படுத்த வேண்டும். முழுமையாக பயன்படுத்துறதுக்கு முதல் என்னென்ன இருக்குன்னு அறிஞ்சு கொள்ள வேண்டும். அப்ப அறியாமை கூடுதலாக இருப்பதை நான் உணர்கிறேன், நான் காண்கின்றேன். பெண்கள் தங்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்ட விடயங்கள் என்னென்னு சொல்லி நாங்கள் அனைத்து பெண்களும் அறிந்திருக்க வேண்டும். ஆகவே அங்கே ஒரு இடைவெளி இருப்பதை நான் உணர்கின்றேன், நான் காண்கின்றேன். ஆகவே அந்த இடைவெளிகள் நிரப்பப்பட வேண்டும். அதற்காக என்ன செய்யலாம் சொல்லுங்க, என்ன செய்யலாம்? நாங்கள் அந்த விடயங்களை இன்னும் மக்கள் மத்தியில, இன்னும் அடிமட்ட பெண்கள் வரைக்கும் நாங்கள் அவற்றை கொண்டு போக வேண்டும். அதுக்கு பல்வேறு வாய்ப்புகள் அல்லது பல்வேறு கருவிகள் இருக்கின்றது. ஊடகங்கள் இப்பொழுது மிக இலகு ஒரு விடயத்தை இப்பொழுது அடிமட்டம் வரைக்கும் கொண்டு போறதுக்கு மிக இலகுவான ஏற்பாடுகள் இருக்கின்றது. தகவல் தொழில்நுட்பம், சமூக ஊடகங்களின் வளர்ச்சி, பெண்கள் மத்தியில் இருக்கின்ற அறிவு, இவ்வாறான விடயங்கள் அதற்கு வாய்ப்பா இருக்கின்றது. அந்த மாதிரி வாய்ப்புகளை அல்லது ஏற்பாடுகளை நாங்கள் நிச்சயமாக பயன்படுத்த வேண்டும். இந்த விடயங்களை மக்கள் மத்தியில் அடிமட்டம் வரைக்கும் கொண்டு போய் சேர்ப்பதற்காக. இதுதான் இன்றைக்கு நான் இந்த மகளிர் நிகழ்விலே உங்களிடம் கேட்டுக்கொள்கின்ற முக்கியமான என்னுடைய வேண்டுகோளாக இருக்கின்றது. முதல் என்ன இருக்கு எங்களுக்கு, நாங்கள் நிறைய போயிருப்போம் ட்ரைனிங் ப்ரோக்ராம்களாம். இங்க இருக்கிற பெண் தலைவர்கள் வந்திருக்கிறாங்கன்னா தலைவர்கள் ஏதோ ஒரு வகையில ஒரு துறையில தலைமைத்துவம் வகிக்கிறவங்க, சமூர்த்தியா இருக்கலாம் அல்லது
வேறு சங்கங்களாக இருக்கலாம். ஆகவே உங்களுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கின்றது. முதல் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், அது முதலாவது. அடுத்ததாக எனக்கு இன்றைக்கு தரப்பட்ட தலைப்பிலே நான் சில விடயங்களை நான் கலந்துரையாட வேண்டும். அதிலே முதலாவது அந்த கடன் வசதிகள், நுண்கடனை பற்றி தான் இவர்கள் பேச வெளிக்கிறார்கள் நினைக்கின்றேன். இது சமுர்த்தி அபிவிருத்தி திணைக்களத்தினால் உங்களுடன் கலந்துரையாடுவதற்காக வழிகாட்டல் கலந்துரையாடுவதற்காக வெளியிடப்பட்ட ஒரு அறிவுறுத்தல் வழிகாட்டல். இதன்படி இந்த நுண்கடனை பற்றித்தான் இவர்கள் குறிப்பிடுகிறார்கள் நான் நினைக்கின்றேன். நுண்கடன் தொடர்பாக நாங்கள் சமூகத்திலே நீண்ட நாட்களாக பேசி வருகின்றோம். அதில் இருக்கின்ற மோசமான விளைவுகளை நாங்கள் இவ்வாறு குறைத்துக் கொள்வது போன்ற பல்வேறு விடயங்கள் பேசப்பட்டு வருகின்றன. இருந்தாலும் கூட இன்று வரைக்கும் அந்த பிரச்சனைகள் தொடர்ந்தவையாக இருக்கின்றது. அவை உங்களை வைத்து பிழைப்பு நடத்துகின்ற பல்வேறு நிதி நிறுவனங்கள் இன்று அவர்கள் உல்லாச விடுதிகளிலும், மலேசியா எங்க அனுப்புறது, தாய்லாந்துங்க ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்கு போற நாடு தாய்லாந்து நினைக்கிறேன். தாய்லாந்துக்கு மலேசியாவுக்கு ட்ரிப் எல்லாம் கொடுப்பாங்க. டாக்கெட் அடிச்சா ஈவன் ரிகவரி ஆஃபீஸரே தாய்லாந்து மலேசியாவுக்கு போய் வரேன். மேனேஜர்ஸ் மாதிரி அடிக்கிற ட்ரிப் கொடுப்பாங்க தாய்லாந்துக்கு மலேசியாவுக்கு போய் வரேன். தாய்லாந்து தான் நினைக்கிறேன் கூட போறேன். மலேசியா, சிங்கப்பூர், மலேசியா போன்ற இடங்களுக்கு அங்க என்டர்டைன்மெண்ட், நல்ல என்டர்டைன்மெண்ட் போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரேன். இங்க துயரம். அப்ப உங்கள் துயரத்தின் மேலே ஏறி நின்று அவர்கள் குதூகலித்து வருகின்ற சம்பவங்கள், அது காரணம் நீங்கள் தான். ஏமாற்றுபவரை விட ஏமாற்றப்படுபவர் தான் கூடுதலாக பிழைன்னு நான் நினைக்கின்றேன். இதிலே ஏனென்றா இந்த கவர்ச்சிகள் இணையதளத்தினூடாக, இணையதளம் மட்டுமில்லை, பல்வேறு வகைகள்ல சில விளம்பரப்படுத்தல்களுக்காக சில உங்களை உற்சாகப்படுத்தக்கூடிய மாதிரி அல்லது உங்களை கவரக்கூடிய மாதிரி, அதான் நல்ல வசனம், உங்களை கவரக்கூடிய மாதிரி சில உத்திகளை அவர்கள் கையாளுகின்றார்கள். இந்த 2 minutes நூடுல்ஸ் மாதிரி 2 மணித்தியாலத்தில் கடன், தங்கத்துக்கு கவர்ச்சிகரமான வட்டி. வேற என்ன சொல்லுங்க ஆகும், வாசிச்சது கொஞ்சம். இப்ப எவ்வளவு தங்கத்துல வட்டியை சொல்ல மாட்டாங்க. ஒரு நாள் ஒரு பவுனுக்கு எவ்வளவு கொடுக்குறேன்னா சொல்லுவாங்க. எவ்வளவு கொடுக்குறது, பெரிய அமௌண்ட் கொடுக்குறது. நான் அன்னைக்கு ஒரு டிஜிட்டல் போர்டு ஒன்று பார்த்தீங்கன்னா 1,70,000 சாப்பிட்டு, சாரி 1,85,000 போகுது, கிட்டத்தட்ட 2 லட்சம். அப்ப அதைத்தான் சொல்லுவாங்க, எவ்வளவு வட்டி என்று சொல்ல மாட்டாங்க. அப்ப பெண்கள் யோசிக்கிற ரைட், ஓகே, நம்ம ஒரு ஏதாவது அவங்க மனசுல ஒரு ஆசை ஒன்று இருந்த உடனே காசு தேவை, 2 லட்சம் கொடுக்குறாங்களா, அடுவாய பிளந்து கொண்டு போய் அந்த கொண்டு விழுற விளக்குல வண்டு விழுற மாதிரி. ஏன்னா அது நிறைய நடக்குது. கூடுதலா நான் நினைக்கிறேன் இந்த மைக்ரோ பினான்ஸோட தொடர்பு பட்டாங்க, இந்த ஈடு வைக்கிற அடகு வைக்கிறதுல தொடர்பு பட்டாங்க பெண்கள் தான். ஒரு சேவை ஒன்று எடுத்து பார்த்தா நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட அதே ஒரு 70-75% ஈடு வைக்கிறது, மடகு வைக்கிறதும், இந்த மைக்ரோ பினான்ஸ்ல லோன் எடுக்கிறது பெண்கள். அதே ரெண்டு தெரியல, ஆண்கள் பின்னால் அந்த பெண்களை பேக் பண்றாங்களோ தள்ளி விடுறாங்களோ தெரியல. அந்த மாதிரி ஒரு கேம் சூழ்ச்சிகள். அப்ப கடைசி வரைக்கும் நீங்க ஏமாந்துடாதீங்க தயவு செய்து. ஏன்னா விளைவுகள் மிச்சம் மோசம். அப்படியே அறுதியா போயிடும் வச்சிங்கன்னா சரி, மற்றவங்களை வட்டி கட்டி தொங்கல் எடுக்க மாட்டீங்க. நீங்க மிகப்பெரிய வட்டி 35% மேற்பட்ட வட்டி தான் இந்த நிதி நிறுவனங்கள கடனும் இந்த நகை அடகு வைக்கிற விஷயங்கள். சரியா? மற்றது இணையதளத்துல கொஞ்சம் பேஸ்புக் தெரியுதா, இணையதளமே இப்ப சோசியல் மீடியாஸ் தான் அதுல மெயின். இப்ப நீங்க கடன் ஒன்று எடுக்க வேணும்னு சொல்லி யோசிச்சு போட்டு சும்மா உண்டா பாத்தீங்கன்னா சரி, உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் கடன். அது எப்படி? அதான் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஏஐஸ். அப்ப அவங்க என்ன செய்வாங்கன்னா அந்த தகவல்களை களவாடி அந்தந்த நிறுவனங்களுக்கு கொடுக்குறது. உங்களோட இன்ட்ரெஸ்ட் என்னன்னா அவங்க அந்த ஒரு இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடரோ ஒரு ஆளும் கண்டுபிடிச்சிருவாரு. இப்போ நான் ஒரு ஷூஸ் வாங்க போறேன்னு சொன்ன உதாரணமாக, அல்லது ஒரு கார் ஒன்று வச்சுக்கணும், ஒரு கார் ஒன்று வாங்க, ஒரு காரை பார்த்துட்டேன், காராகவே வந்து கொண்டிருக்கும். எனக்கு நீங்க யோசிக்கிறீங்களே என்ன நடக்குது உலகத்துல இருந்து, பயம் கொண்டு வரலையா கடவுளை நம்மளாரும் விட்டு பார்க்கணும். அது ஒரு டெஸ்ட் தான், திருட்டு தான்.
உங்களை கார் இன்ட்ரெஸ்ட் அதுக்கொண்டு ஒரு நிறைய ஃபேம் இருக்கு. இவ்வாறான பல்வேறு இந்த விஞ்ஞான தொழில்நுட்ப வளர்ச்சிகளை பயன்படுத்தி பல்வேறு நிலவரங்கள் இருக்குது. உங்களை எப்படியோ மடையர்களாக்கி கண்ணை புடுங்குறது சொல்லுவாங்க. நான் தமிழ்ல இருக்குல்ல, அது கண்ணை புடுங்குறேன்னு சொல்லி கண்ணை புடுங்குறதுக்கு மிக மிக அவதானமா இருக்க வேணும். அது இது மட்டும் இல்லை, இந்த செக்டருக்குள்ள இந்த ஹியூமன் டிராபிக்கிங் ஒரு விஷயம் இருக்கு. மனித கடத்தல், ஹியூமன் ஸ்மக்லிங், மனித கடத்தலும் மனித விற்பனையும் நினைக்கிறாங்க. இப்ப நீங்க தெரியும், வெளிநாடுகளுக்கு போறாக்கள், சில நாடுகளுக்கு போய் ஆக்கள் எங்கண்டே இல்லை. வியட்நாம், தாய்லாந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, மியான்மர்ல எல்லாம் ஆக்கள் எங்கண்டே இல்லை. ஏன்னா வீட்டு பணி பண்ணுன்னு சொல்லி நம்மளவு சலரி இவ்வளவு ஏமாத்தி போட்டு அங்க கொண்டு வேற இடத்துக்கு போயிருக்க. அப்ப இந்த அதுவும் இணையதளத்தினூடாகத்தான் அந்த மனித கடத்தல், மனித வியாபாரம் இடம்பெறுது. அப்ப அதுலயும் நீங்க மிச்ச கவனமா இருக்கணும். சாரி, பெண்களுக்கு மாத்திரமில்ல, வேலை எல்லாம் எடுத்து போட்டிருக்கிற அல்லது கம்ப்யூட்டர் கோர்ஸ் எல்லாம் செய்து போட்டு சில படியினர் இருப்பாங்க. அது ஐடில வேலை, கவர்ச்சிகரமான சம்பளம்னு சொல்லி போட்டுருவாங்க. போட்டா டக்கண்டு இது பண்ணி அக்ரி பண்ணி கொடுத்து போயிடுவாங்க. போனா அங்க என்ன நடக்குது? ஐடி வேலைன்னு கொடுப்பாங்க. என்ன ஐடிக்குள்ள கள்ள வேலை, திருட்டு வேலைகள், மோசடி வேலைகள், அந்த ஹேக் பண்றது, ஒரு ஆள் பேங்க் அக்கௌண்ட் காசு திருடுறது, மற்றது ஒரு ஆள் இதை ஹேக் பண்ணி அவர் மாதிரி போலி இதுகளை உருவாக்குறது, அதனூடாக திருடுறது, பல்வேறு வகையான ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளை மாதிரி ஒரு ஆளோட சேட் பண்ணி அவரை முட்டாளாக்கி பல்வேறு விஷயங்கள், அந்த வேலைகளுக்கு அது ஐடி நாலேஜ் கட்டாயம் தேவை. அவங்கள கொண்டு போய் என்ன செய்யறாங்கன்னா ஐடி வேலை தான் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு சில டாஸ்க் கொடுக்கப்படும், இதைத்தான் நீ செய்யணும்னு சொல்லி நிறைய கேசஸ் போலீஸ்ல ஸ்பெஷல் இது கூட இருக்குது, ஹியூமன் டிராபிகிங். அதுக்கு அப்ப அவங்க சாப்பாடு மட்டும் தான் கொடுப்பாங்க. இத்தனை மனத்தியாலும் இரவு பகலா இருந்து வேலை செய்யணும், அடிப்பாங்களாம், உதைப்பாங்களாம். அப்படி ஒரு அடிமைகளாக கொண்டு போய் அந்த சில நாடுகள்ல அன்கிளியர்ட் ஏரியா, அதாவது அரசாங்கத்துல கட்டுப்பாடுக்குள்ள இல்லாத ஏரியாக்கள், அந்த ஏரியாக்குள்ள கொண்டு போய் அவர்கள் ஒரு முகாம் மாதிரி அமைச்சு அவங்கள வச்சு பயன்படுத்துறது. இதுவும் கூட அண்மை காலங்களில் அந்த இணையதளங்களினூடாக இந்த விஷயங்கள் நடக்கலாம். இது சம்பந்தமாக நான் மேலதிகமாக உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அடுத்ததாக இந்த திரை, டிஜிட்டல் மயமான திரை, சொல்லுங்க அவன் என்னென்ன இருக்கு டிஜிட்டல் மயமான திரைகள்? பெண்கள் பிள்ளைங்க இல்ல, அதை என்னன்னு தெரியும் எனக்கு டிஜிட்டல் திரையில. முதலாவது எல்லாரும் இந்த டிஜிட்டல் திரை இருக்குது. ஓகே, ரெண்டாவது வீட்டில் இருக்கிற டிவி டிஜிட்டல் திரை தான். சேட்டலைட்ல இப்ப நாங்க பாக்குறோம் சேனல்ஸ், இத்தனை நூற்றுக்கணக்கான சேனல்ஸ். அன்னைக்கு நான் ஒரு ஆள பேச்சு கேட்டேன்னா, இலங்கையில இப்பொழுது ஒரு நாளைக்கு 73 நாடகங்கள் அவைலபிளா இருக்கலாம். சீரியல் 73 74 சீரியல் பரலா போய் கொண்டிருக்கு, சமகாலத்துல போய் கொண்டிருக்கு. அது ஜெயா டிவி, அந்த டிவி, இந்த டிவி, கலைஞர் டிவி, சீதாமல், அப்படி நிறைய இருக்குதானே. சவுத் இந்தியன் ஒரே தரத்துல தெரியும், உண்மையை போய் தெரியல. ஒரு சமகாலத்துல ஒரு 70 சொச்சம் சீரியல்ஸ் போய் கொண்டிருக்குதான். இதுல அந்த ஆய்வு ஒன்று வெளியிட்டு இருக்காங்க, ஆராய்ச்சி பார்த்து அந்த ஆய்வு செய்து அனாலிசிஸ் ஒன்று செய்து அதுல எத்தனையோ நாடகங்கள், பெரும்பான்மையான சீரியல்கள் ஒரு பெண்ணுக்கு எப்படி துரோகம் செய்யறது. இவ சொன்ன ஒரு வசனம் வரும்போது, பெண் தான் பெண்ணுக்கு எதிரியா, சரியா? அது மாதிரி மாமி மருமகள் பிரச்சனை, அது 13 எத்தனையோ சீரியலா. ஆக கூட சூழ்ச்சிகள், பெண்ணூடாக இப்படி பெண்ணை தான் மயம்படுத்துறாங்க அந்த இடத்துல. பெண் போகக்கூட அப்படியான பாத்திரங்களை நடிக்கிறது. அந்த கரெக்டரை பெண் அக்செப்ட் பண்ணக்கூடாது, காசுக்காக அக்செப்ட் பண்ண. அது மட்டும் இல்லை, விளம்பர படங்கள் நடிக்கிறது. விளம்பரங்களுக்கு தொடர்பே இல்லாத விளம்பரம், டயர் விளம்பரத்துக்கு கவர்ச்சியான பெண்ணை காண்பிக்கிறாங்க. டயருக்கும் பெண்ணுக்கும் என்ன தொடர்பு? கிரீமுக்கு ஓகே, ஃபேஷியல் கிரீமுக்கு ஓகேன்னு, மற்றது என்ன உடுப்புகள், ஆடைகள், சாரிகளுக்கெல்லாம் ஓகே. வெஹிக்கிள் அதுவும் அந்த ஆஃப் ரோட் வெஹிக்கிள் இருக்குது, என்னது ஓல் டெரைன்ஸ் சொல்லுவாங்க, 80 டயர்ஸ், கல்லு முள்ளு வனாந்தரம் எல்லாம் ஓடித்துன டயருக்கு ஒரு
கவர்ச்சிகரமான பெண்ணை கொண்டு வராங்க விளம்பரத்துக்கு. அப்ப நான் சயின்டிபிக்கா யோசிச்சு பாக்குறாங்களோ தெரியல. சில எங்களுக்கு அப்பாற்பட்ட மூளை இருக்குன்னு தானே அவங்களுக்கு அந்த அட்வர்டைஸ்மெண்ட் எடுக்கிறார்கள். அப்ப அதுக்கெல்லாம் பெண்கள் துணை போறது. பெண்ணை குறையா சொல்லல நான், பட் அந்த நிலவரங்கள் காணப்படுது. ஆகவே அந்த பெண்ணுக்கு கிடைத்த சுதந்திரத்தை பெண் சரியாக பயன்படுத்துறாங்க ஒரு கேள்வி எழுகின்றது. இல்ல பெண்ணியல்வாதி இப்ப எனக்கு மனசுக்கு பேசுவாங்க பெண்ணை தப்பா கிடைக்கும் அப்படின்னு இல்லை. சினிமாக்களிலும் அப்படித்தானே கவர்ச்சி பொருளாகத்தான் சில இயக்குநர்கள் பெண்களை காட்டுகிறார்கள். அவை இதெல்லாம் போயிட்டு நிறைய நாள் ஆரம்ப காலங்கள்ல சில எதிர்ப்புகள் இருக்குமோ தெரியல. சாரியோட படம் நடிச்சு பிறகு கொஞ்சம் கொஞ்சம் சட்டைக்கு கவுனுக்கு மாற நேரங்கள்லாம் நேரம் பெண் செயற்பாட்டாளர்கள் கொஞ்சம் போராடி இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். வரலாறு தெரியாதானே. ஆனா இப்ப அது வந்து பியாண்ட் அவுட் ஆஃப் கண்ட்ரோல், கட்டுப்பாட்டுக்கு அப்பால போயிட்டு இருந்த விஷயங்கள். அது முக்கியமா அதுல சினிமா இலக்கியங்கள் அதுல ஒரு பாரிய பங்களிப்பு செலுத்துது. அதை பற்றி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. இந்த பெண்களை விமர்சிக்கிறேன். பெண்களை எப்படி விமர்சிப்பாங்க? பெண்களை உவமானப்படுத்துற எப்படி? ஆண்களை எப்படி உவமானப்படுத்துற, பெண்களை எப்படி உவமானப்படுத்துற? கவிதைகள்ல அல்லது சினிமா பாடல்கள்ல. சோலைக்கிளி, திருமதி சோலைக்கிளி அவர்கள் இருக்கிறாங்க. அவட்ட கேட்போமா இதை எழுதி போட்டு காட்டு வரானே கொஞ்சம் அப்படி காட்டுறலையா கொண்டு காட்டு வர்றானே ரைட். ஆண் எப்படி விமர்சிப்பாங்க? சிங்கம், பனைமரம், தேக்கு மரம், சூரியன், இதெல்லாம் ஆண்களை விமர்சிக்கிற உவமாயப்படுத்துற. பெண்ண நிலா, மலர், சிட்டுக்குருவி, வண்டு, கிளி, மென்மையான பொருட்களுக்கு பெண்களை உவமானப்படுத்துற. ஆண்களை கொஞ்சம் கடினமான. இது வந்து ஆண்களும் அப்படித்தான் எழுதுறாங்க, பெண் எழுத்தாளர்களும் அப்படித்தான் எழுதுறாங்க. சும்மா ஒரு நகைச்சுவைக்கான சொல்லிட்டு போறாங்க. ஆகவே இந்த திரை சொல்ல வர விடயமாதான். இந்த திரைகளிலே, டிஜிட்டல் திரைகளிலே கூடுதலான நேரங்களை இப்பொழுது பெண்கள் பயன்படுத்தி வருகின்றார்கள். இது மாற்று கருத்துக்கு இடம் இல்லை. ஏனென்று சொன்னால் வீடுகளிலே பல்வேறு வேலைகள் தேங்கி கிடக்கின்றன. நாங்கள் செய்ய வேண்டிய பல்வேறு விடயங்கள் செய்யப்படாமல் விடப்படுகின்றன. இப்ப வீட்டு தோட்டம் மட்டும் நாங்க தொடங்குறோம். தொடங்கி வீட்டு தோட்டத்துக்கு நாங்க இந்த பயிர் விதைகளையும் பயிர் கன்றுகளையும் கொடுத்து கொண்டே மன வீட்டு தோட்டம் வருதில்ல, ஆயிரக்கணக்கான கொடுக்குறோம். பிரச்சனை என்னடா நான் யோசிச்சேன் என்றால், பிரச்சனை அப்படி இல்லை. பிரச்சனை இருக்கு இந்த டிஜிட்டல் திரைகள்ல. டிஜிட்டல் திரைகள்ல கூடுதலான நேரத்தை பயன்படுத்துறோம். அவைக்கு முதல் அப்படி இல்லையே. முதல் வீட்டு தோட்டம் என்பது ஒவ்வொருவருடைய வாழ்வியலையும் கலந்திருந்தது, பிணைந்திருந்தது. அது வேற இது வேற இல்லை. எல்லார வீடுகளிலும் மரங்கள் இருந்தன, எல்லார வீடுகளிலும் காய்கறிகள் பறிக்கப்பட்டன, வேலிகளிலே இந்த கொடிகள் படர விடப்பட்டிருந்தது. பாவக்கொடி, அவரக்கொடி, அந்த கொடி, இந்த கொடி என்றெல்லாம், பீக்கங்கொடி. ஆகவே அதெல்லாம் மாறிட்டுது. அந்த மாறினதுக்கான காரணம் என்னன்னா, அப்ப இதெல்லாம் இல்லை அவங்களுக்கு. அப்ப பெண்கள் சமைக்கிறாங்க, அவர்களை கடமைகளை முடிய ஏனைய மேலதிக நேரங்களையும் பிரயோசனமான வழிகளிலே பயன்படுத்தி வந்தாங்க. பெண்களுக்கு தான் நான் ஏன் சொல்றேன்னா, பெண்கள்லாம் வீட்டில் இருந்தாங்க. அப்ப ஆண்கள் வெளியிலே உழைக்க போவது. இப்பொழுது நிலைமை மாறிவிட்டது. பெண்களும் வழியில் போவது, ஆண்களும் வழியில். சில நேரங்களில் ஆண்கள் வீட்டில் இருப்பார்கள், பெண்கள் வெளியிலே போகின்ற நிலவரம் இருக்கின்றது. இங்க மாத்திரமல்ல, வெளிநாடுகளிலும் இருக்கின்றது. பெண்களுடைய உத்தியோகத்தரமா சிலவங்கள ஜோடியா போயிருப்பாங்க வெளிநாட்டுக்கு. நோபே லீவ் எடுத்துட்டு போற 2 பேர் இருக்குது. அப்ப கேட்கிறேன், அது என்ன நடக்குதுன்னு கேட்டா, இந்த 3 மாசம் அவ தான் வேலைக்கு போறா, நான் பிள்ளைகளை பார்த்து கொண்டிருக்கேன். பிறகு குழந்தை கிடைச்சது. பிறகு குழந்தைக்கு ஒரு 3-4 மாசம் வரைக்கும் அவ இருப்பா, அவர் வேலைக்கு போவா. அவ மாறியும் இருக்குது. இலங்கையிலையும் அப்படி இருக்கு. சில இடங்கள்ல ஆங்காங்கே இருக்குது. ஆண்கள் வீட்டில் இருக்கிற, பெண்கள் வேலைக்கு போறது. ரைட். ஆகவே நான் உண்மையாக இந்த விடயம் பேசப்பட வேண்டியது. இந்த டிஜிட்டல் திரைகளினால் தீமை தான் மிக மிக கூட. இப்ப நான் எங்களுடைய சகோதரியை நான் வரும்போது பேசி கொண்டு வந்தோம். இப்ப நான் அவங்க ஒரு நிறுவனத்தில், அதாவது ஒரு பெண்கள் சம்பந்தமான அல்லது சமூக பிரச்சனைகள் தொடர்பாக அடிக்கடி நிறைய பிரச்சனைகள் வருகின்ற ஒரு நிறுவனத்திலே அவர் கடமை புரியவர். அவர்களுக்கு வருகின்ற பிரச்சனைகளிலே கூடுதலான அதாவது குடும்பங்கள் சீரழிந்து போகின்ற நிலைப்பாடுகள் கூடுதலாக இருக்குது. அதுக்கு காரணம் இந்த டிஜிட்டல் ஸ்கிரீன் தான். நல்ல ஒரு உதாரணம் வரும்போது, ஒரு மாப்பிள்ளை, ஒரு கணவர், மனைவி இலங்கையில, கணவர் வெளிநாட்டுல.
கொஞ்ச நாளா கணவர் காசு அனுப்புறல. சரியா? என்ன அப்ப அவர் கம்பெனியில சம்பளம் இல்லைன்னு நினைச்சு கொண்டு இருந்திருக்காங்க. என்ன நடந்திருக்கு? கணவர் பிறகுதான் தெரிய வருது, கணவர் இலங்கையில் அனுப்பியிருக்காரு கனகாலம். வந்தவர் வீட்டை போகல, வேறொரு பொம்பளோட வீட்டை போயிட்டார். அப்ப தொடர்புகள் எப்படி வந்தேன்னா போனுகளோட கேஸ் இருக்குன்னு தானே. இன்னும் ஒரு சந்தர்ப்பம், ஒரு அப்ப அந்த ஒரு மோசமான ஒரு விடயம் அது. தொடர்புகள் வாரத்துக்காரன் ஸ்கிரீனோட நாங்க கூட ஸ்பெண்ட் பண்ணாதான் நோண்ட வலிக்கிட்ட தானே பிரச்சனையை நாங்க உருவாக்கி கொள்றது. இப்ப நாங்க நோண்டதான் பிரச்சனை. இப்ப நோன்றதை நாங்க விட்டோம்னா பிரச்சனை இல்லை. இப்ப படிக்கும் போது இந்த போன் கையில இருந்தா நாங்க படிக்கிற டைம் குறையத்தானே இருக்கு. 3 மணித்தியாலம் இருந்தாருன்னு சொன்னா படிக்கிறதுக்காக வேண்டியது கண் முடிச்சு போனையும் பக்கத்துல வச்சுட்டு இருந்தேன்னு சொன்னா 1 மணித்தியாலம் இதுல போயிடும். சிலவோட கூகுள் ஏதாவது சர்ச் பண்ணுவோம் மட்டும் எடுத்தா இன்னும் கொண்டு வந்துடுறாங்கன்னா அதுல 2-3 நிமிஷம் அதுல போயிடும். அதை கொஞ்சம் பார்த்துட்டு போக மாட்டோம். ஆகவே இந்த நோண்டுதலை நாங்கள் நிப்பாட்டினோம்னு சொன்னால் அல்ல தடவுதல் சொன்ன ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். அந்த ஐயா சொன்னார், அப்ப நாங்க அந்த சென்சஸ் எடுக்க போனோம். சென்சஸ் குடி என்ன தொகை மதிப்பு. அப்ப அதுல நிறைய கொஸ்டின் இருக்குது. அதுல ஒரு கேள்வி, ஸ்மார்ட் போன் இருக்கா? அப்ப நான் கேட்கிறேன், ஸ்மார்ட் போன் உள்ளதா? அவர்கிட்ட கேட்டோம். அவருக்கு ஸ்மார்ட் போன் விளங்கல. இல்லம்மா இது மாதிரி எனக்கு தடவுற போன் இல்லையா? அவர் சொன்ன பதில் தடவுற போன் இல்லை, அவர பாசை அது. சோ தடவுற போன்கள் தான் இன்னைக்கு இந்த உலக மாற்றத்து அல்லது நிறைய சீரழிவுகளுக்கு காரணமா இருக்கும். நிறைய இருக்கார முக்கியமான விஷயம் முன்னுரிமைப்படுத்தினால் இது ஒரு பெரிய ஒரு தாக்கம். அது எப்படி நிப்பாட்டலாம்? நான் கரைச்சிட்டு உங்களுக்கும் தெரியும் இது எப்படி நிப்பாட்டலாம்ன்றலாம் இருக்கிற விஷயம். நீங்க சிந்திக்க வர, ஆனா உங்களுக்கு எல்லாருக்குள்ளேயும் ஆன்சர் விடை இருக்குது. நாங்க டிவி எப்படி குறைக்கலாம், ஸ்மார்ட் போன்ல நாங்க சும்மா 2-3 ஐடியா சொல்லுங்க, அதோட முடிக்கிறேன். நான் உங்களுக்குள்ள இருந்து சில ஐடியா எடுத்து வாங்க. எப்படி குறைக்கலாம்? என்ன தந்திரோபாயங்களை நாங்க கையாளலாம், அல்லது என்ன வழிமுறைகளை நாங்க கடைபிடிக்கலாம்? ஆபீசர்ஸ் மாதிரி சொல்லுங்க. புத்திரியக்கா எப்படி குறைச்சு கொள்ளலாம்? இந்த டிவி பலதானா திருத்தவனம். ரைட், வெரி குட். இது ஒரு நல்ல ஒரு ஆலோசனை. வேற வெரி குட். அடுத்து, டிவி பிள்ளையாகினால் திருத்தாம விடுங்கோ. என்னம்மா? உங்களோட நேரங்கள்ல, ரைட், உங்களோட நேரங்கள்ல நல்ல மனசுக்கு ஆறுதல் அளிக்கக்கூடிய மகிழ்வளிக்கக்கூடிய விடயங்கள்ல நீங்க ஈடுபடுத்துங்க. ஆரம்பத்துல கஷ்டமா இருக்கு, கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஆனா அது ஃபயர் ஆயிட்டேன்னு சொன்னா, உதாரணமா நீங்க இப்ப ஒரு கிளாஸுக்கு போ யோகா கிளாஸ் வச்சுக்கொள்வோம். ஸ்டார்ட் பண்ணிட்டோம். 1வது கிளாஸ் கஷ்டம், 2வது கிளாஸ் கஷ்டம். என்னடா இடுப்பும் வளையதில்லை, முதுகும் வளையதில்லை, எப்படி இதை செய்யறேன்னு போட்டு கல்ல மாட்டிச்சா கஷ்டமா தான் இருக்கும். ஆனா நீங்க அதுல நீங்க பிராக்டிஸ் பண்ணி கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து அதை கொஞ்சம் ரெகுலரா ஃபாலோ பண்ணி கொஞ்சம் அதுல ஈடுபட்டு உங்களுக்கு அது வந்துட்டு எடுத்தா உங்களுக்கு உடல்ல மாற்றங்களை அனுபவிப்பீங்க. அப்போ நீங்களாகவே உங்களை அதுக்குள்ள ஈடுபடுத்திடுவீங்க. சின்ன விஷயம் அது. அப்ப அந்த 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 சில இடம் இருக்குது, அந்த பிரேக்கிங் பாயிண்ட். அதை பிரேக் பண்ற பாயிண்ட்ல நீங்க பிரேக் பண்ணணும். அதுக்கு கட்டாயம் மன ஒருமைப்பாடு வேணும். பெண்களுக்கு நிறைய இருக்குது, ஆண்களை விட மனக்கட்டுப்பாடு, மன ஒருமைப்படுத்துறது பெண்களுக்கு இறைவனால இயற்கையாகவே கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்க ஒரு நல்ல முன்னுதாரணமா இருப்பீங்கன்னு சொன்னால், கணவனை கட்டுப்படுத்தீங்களோ இல்லையோ எனக்கு தெரியாது, ஐ டோன்ட் நோ, பிள்ளைகளை உங்களோட வழிக்குள்ள நீங்க கொண்டு வரலாம். கணவனை கட்டுப்படுத்த முடியாதுன்னு சொல்லலை, நான் உங்களோட வழிக்குள்ள கொண்டு வரலாம். அதை விட கூடுதலான சாத்தியம் பிள்ளைகள். வேற என்ன வழிமுறைகள் இருக்கு? ரைட். அவங்க எங்களோட கலா கவுன்சிலிங் ஆஃபீஸர் அவங்க சொல்றாங்க, அது ஒரு ஆலோசனை. எங்களுக்கு கையில ஒரே வச்சிருக்க தேவையில்லை, போனுக்கு ஒரு இடத்த வைங்க. நீங்க ஒவ்வொரு ரிங் வந்தா கதையுங்கோ,
சரி போன் பார்க்க வேணும் போல இருந்தா ஒரு குறிப்பிட்ட டைம் அதுக்கு ஒதுக்குங்க. எங்களுக்கு என்னடா பிரச்சனை, இப்ப எந்த தொழில சொல்றேன், கிட்டத்தட்ட எல்லாம் வாட்ஸ்அப்லாம் இப்ப போகுது. மினிஸ்ட்ரி, கச்சேரி, அது மட்டும் இல்லை, எல்லாருடைய வாட்ஸ்அப். ஒவ்வொரு மனத்தியாலத்துக்கு ஒரு வாட்ஸ்அப் பார்க்க வேணும். இல்லாட்டி நிறைய மிஸ் பண்ணப்படுறது. ஒரு ஜிஏ வாட்ஸ்அப் குரூப் ஒழுங்கா பார்க்காத பட்டியல் எங்களை என்ன சேர்த்து கொண்டார். உண்மைக்கு நான் 2 பேர்ல நான் ஒரு ஆள் எங்கட அம்பாறை டிஸ்ட்ரிக்ட்ல. நான் என்ன பாக்குறேன்னா தான் வாட்ஸ்அப் குரூப் இந்த பிஸியா இருந்தேன். சிலோட மீட்டிங் அதுல போனா ஃப்ரீயா இருக்கக்குள்ள நோண்டி பார்க்கலாம். சில நேரம் மிஸ் ஆயிரும். அப்படி இருந்து நான் பாக்குறேன் கூடுதான் வானத்துல வரப்போ பார்த்துட்டு தான் வாரேன். இங்க மீட்டிங் வழியா சில போரிங் அடிச்சா பாக்குறது. இது இல்லாத நேரம் என்ன செஞ்சிருப்பாங்க மக்கள், உலக மக்கள். இப்ப பஸ்ல நாங்க போறோம் கொழும்புக்கு, பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கி கொழும்புல போய் இறங்கினது பிறகு உங்களுக்கு பக்கத்துல யாரு இருந்து வந்தேன்னு கேட்டா நிறைய பேர் எதிரியா. சரியா? இது ஒரு 10 வருடங்களுக்கு முதல்ண்டா அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆயிடுவாங்க. நீங்க இந்த ஊர், நான் இந்த ஊர், உங்களுக்கு அவரை தெரியுமா, நீங்க சம்மாந்துரையில எவ்வளோ தெரிவிக்கிறீங்க, கல்யாணம் கட்டுறீங்களா, எத்தனை பிள்ளை, ஃபுல்லா அவரை 2 பேரும் ஈச் அதர்ஸ் ஆளுக்கால் ஒரு நல்ல ஒரு புரிந்துதலோட ஒரு நண்பர்களாயிருவாங்க. போன் நம்பரை ஷேர் பண்ணி கொள்ளுவாங்க. அந்த லேண்ட்லைன் போன் தானே ஷேர் பண்ணி அவங்க அதுக்கு பிறகு சில வேலை போய் அவங்க நட்புகள் தொடர்பு சம்பவம்லாம் இருக்குது. இப்ப ஏன் பக்கத்துல இருந்து வந்த யாரும் தெரியாம இருக்குன்னு சொன்னா அவரோட போன் நிறைய பேர் வரும். இன்னும் கொஞ்ச நாள் இந்த பொடியில சின்ன பொடியில இப்ப கதைக்கிறாங்கல்ல பாருங்க, சின்ன பொடியில கதை வருது இல்லை, ஆக்களோட கதைக்கு வெக்கமா கிடக்குது. முன்னுக்கு வாராங்கள் இல்ல, விசிட்டர்ஸ் வீட்டை வந்தா ஒரு மேடைகள் அங்கெஞ்சு போய் கதைக்க விட்டாலும் அவனுக்கு அந்த கூச்ச சுபாவம் வருது. அப்போ ஒட்டுமொத்தமா கதையே மறந்துடும் போல சில படி எனக்கு. ஏன்னா வீட்டுல வீடியோ கேம்ஸ்களை கொடுக்குறது, இந்த போனுகளை கொடுத்து அப்படி அவ்வளவுதான் போயிட்டு. இவ்வாறு பல்வேறு வழிமுறைகள் இருக்குது. என்னுடைய இன்னும் ஒரு சில ஆலோசனை நான் சொல்றேன். ஆன்மீகம் இருக்குதானே, இப்ப நீங்க ஆன்மீக துறையில கொஞ்சம் ஈடுபட வேணும். உங்களோட என்னென்ன மதங்களை நீங்க வழிபடுறீங்களோ, நம்பிக்கை கொண்டிருக்கின்றீர்களோ, அந்த மதத்தின் மீது நீங்க ஈடுபாடு கொள்ளுங்கள். அது சிறந்தொரு மிகச்சிறந்த ஒரு வழிமுறை, எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு காண்றது. அப்ப ஆன்மீக வாழ்க்கை, எங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப், எங்களுடைய ஆன்மீக வாழ்க்கை மோசமாகின்ற பொழுதுதான் எங்களை பிரச்சனைகளை தொடங்குது. பிரச்சனை கையாள முடியாமலும் எங்களுக்கு இருக்குது. இது ஆன்மீகமாண்டா கோயிலுக்கு போறோம் இல்லையா, அதையும் சொல்லிக் கொள்றேன். கோயிலுக்கு போறதோ பூசைகள்ல கலந்து கொள்றதோ ஆன்மீக வாழ்க்கையை ஆகிவிட முடியாது. ஆன்மீகம் பண்றது வேறு. கோவிலுக்கு போங்கோ, ஆனா கோவில்களுக்கு போவதன் ஊடாக எங்களுடைய மனநிலையிலே, எங்களுடைய உள்ளங்களிலே, எங்களுடைய மனப்பாங்கிலே மாற்றங்களை நாங்கள் ஏற்படுத்த வேண்டும். நல்ல மனிதர்களாக நாங்கள் மாறணும் என்று கூறி மீண்டும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மகளிர் தின வாழ்த்துக்களை கூறி இந்த நிகழ்வின் ஏனைய நிகழ்வுகள் அனைத்தும் சிறப்பாக அமைய வேண்டும் என்று பிரார்த்தி விட விரும்புகிறேன். நன்றி.